நமஸ்காரம். நேத்தி நவராத்திரியோட 2வது நாள். ஆக்சுவலி எங்களோட கணக்கு எப்படின்னு கேட்டேன்னா, அமாவாசையிலேருந்தே கணக்கு. நிறைய பேர் நேத்திலேருந்தே கணக்கு எடுத்திருக்கா. ஒவ்வொருத்தரோடது ஒரு இது பரவாயில்ல. ஸோ நேத்தி 2வது நாள் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எங்கன்னா ஸ்கந்தாசிரமம். அங்கே கோவிலில் எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருந்தா, தேவி மகாத்மியம் படிக்கிறதுக்கு உண்டான அவகாசம் கொடுத்துருந்தா. மத்தியானம் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ரொம்ப அருமையாக அழகான வைப்ரேஷன், பயங்கரமான நல்ல கொலு பொம்மைகள்லாம் ரொம்ப நல்லா வச்சுருந்தா. ஃபஸ்ட்டு எங்களுக்கு பேனர் போட்டு எங்கள் பேர் எங்கள் பேனரில் இருக்க உடனே எங்கள் குரூப்போட நேம் பாலா மகளிர் சங்கமம் அப்படின்னு அந்த பேர் இருந்தவொடனே எங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருந்தது. அடுத்தது ஸ்கந்தாசிரமம். நிறைய பேருக்கு என்ட்ரி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அங்கே சுவாமி கண்டிப்பாக வரம் கொடுத்தா தான் நமக்கு உள்ள என்ட்ரி உண்டு. அது ரொம்ப உண்மை. ஆசாமிகள் பர்மிஷன் கொடுத்தா கூட சில நேரங்களில் அது செல்லுபடியாகாது. சொன்னால் சுவாமி அலோவ் பண்ணினா தான் அங்கே நடக்குங்க. நிறைய கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஸ்கந்தாசிரமத்தில் கிடச்சது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. எங்களுக்கு அழகாக மிஸ்டர் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகாக எங்களுக்கு ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக ஷீலா மேடம் அவங்கள தான் நான் காண்டாக்ட் பண்ணினேன். காண்டாக்ட் பண்ணோடனே ஷி வாஸ் வெரி மச் டிலைட்டட். வாங்கோ, நீங்கள் கண்டிப்பாக வாங்கோ. அவள் நிறைய பேர் எதிர்பார்த்தா, பட் எங்களால் அவ்வளோ பேர் போக முடியல. ஸோ மெனி ரீசன்ஸ் பிஹைண்ட். ஸோ எங்களால் எவ்வளோ பேர் முடியுமோ அழகாக சபை நிறைஞ்சு ரொம்ப அழகாக பாராயணம் பண்ணோம். அமைதியாக இருந்தது. ஒரு பக்கம் சண்டி ஹோமம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அழகான வைப்ரேஷனுங்க. அதெல்லாம் அந்த கோவில் பற்றி தெரிஞ்சவாளுக்கு நான் விவரங்களை சொல்லணுங்கிறதே இல்லை. இன்னும் நிறைய டெவலப் பண்ணியிருக்கா, பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்கா. நிறைய பேர் எங்கூட சொன்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். சுவாமிகள் இருக்க சமயத்துலேருந்து நான் வந்திருக்கேன். அப்போல்லாம் இப்படி பிரபலமாக இல்லை. இப்போ ரொம்ப அழகாக தரையெல்லாம் நல்லா போட்டு கிரானைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இழைச்சி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா. அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணினா, எங்களுக்கு ரொம்ப மரியாதை பண்ணினா. நிஜமாக அந்த மரியாதை எல்லாமே இறைவனுக்கே. ஏன்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததும் அவள் தான், புவனேஸ்வரி அம்மா தான். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தா பர்மனிட்டு. மஞ்சள் காப்பு அலங்காரம். அப்பா, கையால் வெறும் மஞ்சள் காப்பில் அழகாக கையால் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அது ஆக்சுவலி எங்களால் அங்கே ஃபோட்டோஸ் நாட் அலவுடு. செல்ஃபோனில் ஃபோட்டோலாம் அலவுடு கிடையாது. பட் எனக்கு ஃபோட்டோ மூலமாக அனுப்பிச்சிருந்தா. பட் அதை எனக்கு அப்லோட் பண்ண முடியுமா பார்க்குறேன் நான். பட் கண்கொள்ளா காட்சி அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. ரொம்ப அழகாக. அப்புறம் அது ஒரு அழகாக ஒரு திருஷ்டி பொட்டு வேறு அம்பாளுக்கு வச்சுருக்கா. அது ரொம்ப நிஜமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. நிஜமாக அம்பாளுக்கும் திருஷ்டி பொட்டு வைக்கணும். இதெல்லாம் ஒரு சூட்சுமங்கள் நிறைய இருக்குங்க. என்ன அழகாக இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா அலங்காரம் அது இதுன்னு. ஸோ கண்டிப்பாக அம்பாளுக்கும் அந்த திருஷ்டி பொட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த சின்ன வயசில் சின்ன குழந்தைகளுக்கு மட்டும்தான் வைக்கிறா கிடையாது, எல்லாருக்கும் திருஷ்டி பொட்டு வைக்கணும். இப்போ எங்களெல்லாம் நான்லாம் எப்போவும் நான் வெளியில் போனால் காதுக்கு பின்னாடி வைப்பேன். ஏன்னா முன்னாடிலாம் வச்சா முடியாதுன்னு சொல்லிட்டு காதுக்கு பின்னாடி இல்லைன்னா தலைக்கு நடுவில் எங்கேயாவது கொஞ்சம் காணாத இடமா பார்த்து நான் வச்சுருவேன். கழுத்தில், காது கீழே அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம போனால் தான் நமக்கு ரொம்ப நல்லது. அண்டு இதெல்லாம் ஒரு இருக்குங்க. அப்புறம் நிறைய பேர் கருப்பு கயிறு காலில் கட்டிப்பா. இதெல்லாம் உண்டு. இதுக்கெல்லாம் பலித்தம் இருக்குது. பட் நிறைய பேர் அதை பாராட்டுறது கிடையாது. அதெல்லாம் சும்மா மூட பழக்கம் அது இதுன்னு விதண்டாவாதம் பண்ணுறா. பட் எவ்ரிதிங் ஹேஸ் காட் அ வேல்யூ. அப்புறம் தேவி மகாத்மியம் படித்தோம். அதுக்கப்புறம் ஸ்கந்தாசிரமம் அப்படிங்கிறதுனால சஷ்டி கவச்சமும் நாங்கள் படித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. வைப்ரேஷன் எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே ஒரு அழகான ஒரு வேகம் வந்துடுது பாடுறதுக்கு. எங்கள் அறியாமையே எங்கள் குரல்லாம் எழும்பி ரொம்ப அழகாக பாடினோம். அண்டு மன நிறைவோடு நாங்கள் வந்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த புவனேஸ்வரி அம்மா, பிரத்யங்கரா, அப்புறம் முருகர் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா விக்கிரகங்களும் ஜெய்சாண்டிக்காக ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுக்கு சிவன்கிட்ட தான் எங்களுக்கு அவகாசம் கொடுத்துருந்தா. அதுவும் 1000 சகஸ்ரம் அந்த சகஸ்ர லிங்கம் அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அவகாசத்தில் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறோம். அண்டு கண்டிப்பாக வந்தவா அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி, ரொம்ப பெரிய நன்றி.
ஏன்னா நிறைய பேருக்கு வரணும்னு ஆசை இருந்தாலும் சில பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வர முடியாமல் போகுது. ஸோ இங்கே வந்தவ அத்தனை பேருக்கும் பாக்கியசாலிகள். அவளுக்கு ஒரு பெரிய நன்றி நான் திருப்பி சொல்லிக்கிறேன். கிளிப்பிங்லாம் போடுறேன், பாருங்கோ, ரசிங்கோ. கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், அதோட விவரங்களும் நான் போடுவேன், நாளைக்கு போடுவேன். ஸோ இன்றைக்கி எடுத்து நாளைக்கு நான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ரசிக்கணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த சத்சங்கம் நல்ல மேலே வளரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு நீங்கள் பகிருங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த நன்றி சுவாமிநாதன் மாமாவுக்கும் நன்றி, அண்ட் ஷீலா மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் குழுவோட சார்பில் நான் கண்டிப்பாக இதை தெரிவிச்சுக்கிறேன். மேலே நாங்களும் வரணும், நீங்களும் எங்களை கூப்பிடணும் அப்படின்னு இதில் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உத்தமமான மந்திர ஜபம் செய்த கலசத்தேதம் சப்த நதிகளின் தேதம் தங்காபிஷேகம் செய்தேன் சித்தம் மகிழ பன்னீர் கலந்த சந்தனமும் உத்தமியே உனக்கு அபிஷேகம் பண்ணி பணிந்தேன் சுத்த வஸ்திரங்கள் शूलहस्तं समाजान्तं शूलेन शूलेन महाबालो महावीर्य तस्य निष्क्रामदो देवी ஒரு நாள் 36 கொண்டு ஜபித்து குழந்தை நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் பசமாய் செயலருளுவ மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் பொடி பொடியாகும்
பத்மாவை துணிந்தெல்லாம் இருபத்தேழ்வர்க்கு ஒன்றமும் அளித்து குருபரன் பழனி குன்றில் இருக்கும் குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளோம் மேவிய வரி உறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புறமகன் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதமே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கணக்க கோரவசை மயில் நடமும் சரணம் 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 பவம் சரணம் சரணம் சண்முகா சரணம் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, கந்தாசிரமம் சுவாமிநாத சுவாமிக்கு ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் ஜெய் புவனேஸ்வரி. ஓம் சக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க. ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப அருமையாக எல்லாரும் நீங்கள் பாலமணி குரூப் எல்லாரும் வந்து நல்லபடியாக சிறப்பிச்சிங்க. கந்தாசிரம் குடும்ப சார்பாக உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். எக்ஸலண்ட் ப்ரோக்ராம். தேங்க்ஸ் ஆஃப் யூ. ஸோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க்ஸ் அலாட். ஓம் தேங்க்ஸ் அலாட். சந்தோஷம். அவரே எழுதிட்டார், கூப்பிட்டார். அவரோட அனுகிரகம் சிவன் சன்னிதியில் 1000 சிவலிங்கம் முன்னால் உங்களோட கச்சேரி இறங்கியிருக்கு. சூப்பர் ப்ரோக்ராம். தேங்க்ஸ் அலாட். வாங்க எல்லாருக்கும் காஃபி டீ ரெடி. அப்புறம் அம்பாள் பிரசாதம் ரெடியாக இருக்குது. வாங்க அம்மா, உங்கள் மாலையெல்லாம் அம்பாளுக்கு போட்டாச்சு. ஆனந்தமாக பார்க்கலாம். உங்களுக்கு கரண்ட்டு அலங்காரமாக அனுப்பிச்சிட்டேன் எல்லாருக்கும். அதுமாதிரி நோட்டீஸும் தந்துடுறேன். நீங்கள் சர்க்குலேட் பண்ணுங்கள். 10 நாளும் வந்துருங்க.